இந்த 10 வருஷமா எழும்பூர்ல எந்த வேலையும் செய்யல. எழும்பூர் தொகுதியில் இந்த 10 வருஷமாவே இந்த எழும்பூர் தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய எம்எல்ஏக்கு தான் பிரச்சனை. எம்எல்ஏக்கு யார் பிரச்சனை கொடுக்குது? அண்ணன் மாவட்ட செயலாளர் சேகர் பாபு அண்ணன். திமுக காரங்க மட்டும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு அடுத்த வர என்னோட வாரிசுங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எங்க தளபதி மட்டும்தான் என்னை வாழ வச்ச தமிழகம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்க என் தொண்டர்கள் இருக்கணும்னு சொல்லி எங்களை எல்லாரையும் ஆயுதப்படுத்தி உங்களிடம் அமைச்சிருக்காரு. இந்த தளபதி இல்லை என்றால் இந்த நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்பதற்காக ஒரு கட்சி 25 கட்சிகளோடு கூட்டணி, ஒரு கட்சி 10 கட்சிகளோடு கூட்டணி, ஒன்று மதவாத கூட்டணி, ஒன்று சிறுபான்மை கூட்டணி, எந்த கூட்டணியும் இல்லாமல் மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணியாக வைத்து உங்களை நம்பி களம் காண்கின்ற தலைவர். நம்மளோட எழும்பூர் தொகுதியில் என்ன பிரச்சனைன்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த எழும்பூர் தொகுதியில் இந்த 10 வருஷமாகவே இந்த எழும்பூர் தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய எம்எல்ஏக்கு தான் பிரச்சனை. எம்எல்ஏக்கு யார் பிரச்சனை கொடுக்குது? அண்ணன் மாவட்ட செயலாளர் சேகர் பாபு அண்ணன். அதாவது நமது இந்த தொகுதி ரிசர்வ் தொகுதி, அதாவது புரட்சியாளர் அம்பேத்கரின் ரிசர்வ் தொகுதியாக வாங்கப்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு 40 தொகுதி இருக்குது. இந்த தொகுதிகளில் எழும்பூர் பகுதியை சேர்ந்தது தான். இந்த இடத்துல ஒரு 2 எம்எல்ஏ ரவிச்சந்திரன் ஒன்று இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடி நின்னார். அதுக்கப்புறம் இப்போ பரந்தாமன் ஒருத்தர் நிற்கிறாரு. இவங்க 2 பேரையும் எந்த வேலையும் செய்யலை. இந்த 10 வருஷமா எழும்பூரில் எந்த வேலையும் செய்யலை. இதுதான் உண்மையை. அதாவது இந்த ஒரு சட்டமன்ற எம்எல்ஏனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த மரியாதை கூட திமுக திராவிட மாடல் என்ற ஒரு அரசுல இருக்கிற இந்த எம்எல்ஏக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதனால இந்த சமத்துவம், இந்த கொள்கை, இந்த திராவிட மாடல் இந்த சொல்றதுலாம் திமுக எதுவுமே இல்லை. வெறும் திராவிட மாடல். அதாவது திராவிடம் என்பது பெரியார் இருக்கும் போதும், பேரறிஞர் அண்ணா இருக்கும் பொழுதும், அதுக்கப்புறம் இருந்த திமுகவில் இருக்கும் போதும் இவங்களுக்கு தான் திராவிட மாடல். திராவிடம் என்றது அப்போதான் உண்மையான திமுகவா இருந்த நேரம். இப்போ இருக்குதுலாம் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான். அதனால நமக்கான ஒரு தலைவர் தமிழக முதல்வராக வரப்போறது நம்ம தளபதி விஜய் மட்டும்தான். இந்த 2026 ஒரு மாபெரும் புரட்சி திரும்பிப்படும். ஒரு முதல்வராக நம் தளபதி மட்டும்தான் வரப்போறது உறுதி. அதனால நம் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கான தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு அண்ணனாகவும் ஒரு தாய் மாமனாகவும் ஒரு பெண்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவனாக நம் தளபதி சொல்லியிருக்காரு. இந்த தொகுதி எழும்பூர் வெற்றி பெறுவது உறுதி. அதை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்பயும் சொல்கிறேன், நாங்கள் எந்த கட்சிக்கும் அஞ்ச போறதில்ல, யாருக்குமே அஞ்ச மாட்டோம். எங்க உயிரே போனாலும் எங்க தளபதி முதல்வராக்குதே உறுதி. புரியுதுங்களா? இதுதான் நம்மளோட உணர்வு. இதெல்லாம் இந்த காசு குத்து வந்த கூட்டம்லாம் இல்லை. இது உணர்வா வந்த கூட்டம். இந்த கூட்டத்துக்கெல்லாம் ஈடு இணைய இல்லாத அன்பு. அது நம்ம தளபதி நெஞ்சில் குடியிருக்கணும் மக்கள். நீங்க தான் நம்ம தளபதிய சும்மா கெத்தா ஸ்டைலா நம்ம ஏப்ரல் 23 நம்ம தொகுதியில் உள்ள எல்லா மக்களிடையும் நம்ம கொள்கையில சொல்லி நம்ம எல்லா மக்களையும் போய் நம்ம ஓட்டு போட்டு விசில் சின்னத்தில் ஓட்டை போட்டு நம் தளபதியை மே 3ஆம் தேதி நம்ம முதல்வரை ஆக்க போகிறது உறுதி. அதனால் நம்ம பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் பேச வேண்டிய நேரம் இருக்குது. அதனால் என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எழும்பூர் சட்டமன்ற தொகுதி இதில் எம்எல்ஏவை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? எப்போ கடைசியாக எம்எல்ஏவை பார்த்தோம்? 2021 ஏப்ரல் மாதம். அப்போ தான் பார்த்தோம். இது வரைக்கும் காண எங்கன்னா பார்த்தாருன்னா கொஞ்சம் சொல்லுங்கப்பா. இது வரைக்கும் அவரை பார்க்க முடியல. சரி, அவரே அப்படி இருக்காருன்னு பார்த்தாலும் முதலமைச்சரும் அப்படி தான் இருக்கிறாரு. அவரே 2021 அப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது இந்த ஜனவரி மாதம் தான் திடீர்னு மக்கள்லாம் ஒரு கனவுல வந்தோன்னே முழிச்சிட்டாரு. ஐயோ, மக்களுக்கு எதனா செய்யணுமே, ஏன் ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வருதுன்னு அப்படின்னு போயிட்டாரு. அவரும் அப்படி தான் இருக்கிறாரு. காலகாலமாக பார்த்தீங்கன்னா நம்ம எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் பட்டாளம்னு ஒரு பகுதி இருக்குது. பட்டாளம் அங்கே உள்ள மக்களுக்கு
காலகாலமாக பட்டா வாங்கி தரேன் பட்டா வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லி ஏமாற்றி வாக்குறுதிகளை கொடுத்து இது வரைக்கும் அவங்க பட்டாவே இல்லாமல் சில பேர் நடு ரோட்டில் தான் நிற்கிறாங்க. ஏன்னா கடந்த ஆட்சி அந்த மாரி ஆட்சி இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். பல பட்டதாரிகள் இளைஞர்கள் படிச்சுட்டு நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டின் அவல நிலை என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் ஸ்விக்கி சொமேட்டோ என்ற இந்த சாப்பாடு டெலிவரி, ரேபிடோ இந்த மாதிரி போன்ற வர தொழிலெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதெல்லாம் ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அடுத்தது இது திமுக ஆட்சியே வந்தாக்கா கஞ்சாலாம் மறைமுகமாக விற்க மாட்டாங்க, இங்கே இருக்கிற பெட்டிக்கல்லே விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் நிலைப்பாடு என்ன? தன் பிள்ளைகளை எம்எல்ஏவை பார்க்கணும், துணை முதல்வராக பார்க்கணும், நம்மளுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, அடுத்தது அவங்கள பார்க்கணுன்னு ஒரு கட்சி இந்த தேர்தலை நோக்கி வருது. இன்னொரு கட்சி ஐயோ நம்ம பொதுச் செயலாளர் பொறுப்பே போயிடும், இந்த ஆட்சியில் நம்ம ஜெயிக்கலைன்னா நம்ம கட்சியை காப்பாற்றிக்கணும் நம்மளையே காப்பாற்றிக்கணும்ன்ட்டு ஒரு கட்சி இந்த தேர்தலை நோக்கி வருது. மக்களை மட்டுமே மனதில் கொண்டு வர ஒரே கட்சி எதுனா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். கடந்த தேர்தலெல்லாம் இளைஞர்கள்லாம் அந்த தேர்தல் நாள் வரும்போது ஜாலியாக அந்த லீவை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ட்ரிப்பு போயிடுவாங்க. ஆனால் இந்த தேர்தலெல்லாம் அவங்களே களப்பணியில் வந்து எப்போ தேர்தல் அறிவித்தாங்களோ அந்த நேரத்தில் ஓட்டு ஐடியெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்க்குறாங்க. இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, புரட்சி தலைவர் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார், இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமின்றது. அதுதான் உண்மை. இந்த 2026 மே மாதம் வரப்போகிற தேர்தல் முடிவில் இளையோர் கூட்டம் தாங்கும் தமிழ்நாடே புதிய தமிழ்நாடு. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சின்ன நிகழ்வு சொல்கிறேன். பெரம்பூர் பின்னி மில்லில் தளபதியோட ஒரு படப்பிடிப்பு நடந்திருந்தது. அந்த படப்பிடிப்பில் நம்ம மாவட்ட செயலாளர் அண்ணனும் நானும் போயிருந்தோம். அது கரெக்டாக மத்தியானம் 1 மணிக்கு போகும்போது, கரெக்டாக நாங்கள் போகும்போது அண்ணன் ராஜேந்திரனை வந்து போய் சொன்னாங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. தளபதி என்ன சொன்னார்னா, முதல்ல அவங்கள சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னாரு. நாங்கள் போகும்போது மணி 1 சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு கொடையை பிடிச்சின்னு அண்ணனே வந்துட்டார் அந்த கேரவன் பக்கத்தில். என்னப்பா சாப்பிட்ருங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு 2 ஸ்டெப்பு மட்டும் நான் போட்டு ஓடி வந்துடுறேன், நீங்கள் சாப்பிட்டு ரெடியாக இருங்கன்னு சொன்னார். அந்த கேரவன் எதிர்க்க ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசராக. அவர் வந்து ராஜேந்திரனை நான் கூப்பிட்டு கேட்குறாங்க, யார் இவங்கெல்லாம், அவரோட ரிலேஷனா, ஏன்னா கிட்டே வந்து பரிமாறுற மாரி வந்துட்டு போகிறாராண்டு. அவங்கெல்லாம் லோக்கல் லீடர்ஸு, அவரோட ரசிகர் மன்ற தலைவருங்கண்டு. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டு தான் பார்த்துருக்கேன், இப்போ தாங்க நேர்லேயே பார்க்குறேன்ட்டு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு தொண்டன் எவ்வளவுனாலும் ஒரு தலைவனை நேசிக்கலாம், அது இயல்பு. ஆனால் ஒரு தொண்டனை ஒரு படி மேல ஒரு தலைவன் நேசிக்கிறானா அது நம்ம தளபதி மட்டும்தான். ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ரமலான் பண்டிகை வந்தது. ரமலான் பண்டிகையில் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து பிரியாணி பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் பொதுமக்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பசங்களாம் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. தம்பிங்களா எங்கே வாங்க, என்கிட்ட ஒரு 2 பாக்ஸ் இருக்குது, என்னப்பா பிடிச்சிங்கப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பையன் என்ன பண்ணால் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு நேராக அவங்க குடும்பத்து கூட சாப்பிட போயிட்டான். ஒரு பையன் என்ன பண்ணான்னா அவங்க கூட விளையாடின நண்பர்களோட உட்காந்து சாப்பிட போயிட்டான். இதில் என்ன தெரியுதுன்னா, அந்த குடும்பத்தோடு சாப்பிட போனான் பார்த்தியா, அவங்க எல்லாம் திமுககாரங்க மட்டும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு அடுத்த வர என்னோட வாரிசுங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கள் தளபதி மட்டும்தான் என்னை வாழ வச்ச தமிழகம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்க என் தொண்டர்கள் இருக்கணும்னு சொல்லி எங்களை எல்லாரையும் ஆயுதப்படுத்தி உங்களிடம் அமைச்சிருக்காரு. கடைசியாக ஒரே விஷயம் சொல்கிறேன். 10வது படிக்கிற ஒரு மாணவன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பாப்பா இந்த வாட்டி வந்து விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டிருப்பா அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா கேட்குற, டேய் போய் படிக்கிற வேலையை பாடுறான். ஏன்பா அப்படி சொல்கிற, உங்கள் காலத்தில் தான் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்காமல் உங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. என் காலத்தில் நாச்சு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு போ, அடுத்த வாட்டி அவர் ஆட்சி, இந்த வாட்டி அவர் ஆட்சி அமைக்கும் போது நாங்கள் ஓட்டு போட்டு திருப்பி அவர் ஆட்சியில் உட்கார வைப்போம், அவரை மாதிரி ஒரு தலைவர்லாம் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் நிலைப்பாடு. இப்போது நீங்கள் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் இன்னொருணும், நீங்கள் நெகத்து மேலே உங்கள் பொண்ணுக்காக ஒரு சேர்த்து வைக்கிறீங்க இருந்தாலும் சரி,
உங்கள் பசங்களுக்காக பணத்தை சேர்த்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் பசங்களுக்காக வீடு வாசல் சேர்த்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, இது எதுவுமே முக்கியம் கிடையாது. உங்கள் பசங்களுக்கு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு போங்க. அது மட்டும்தான் ஒரு நல்லது. நீங்கள் பெற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை. ஏப்ரல் 23 தமிழ்நாட்டின் இருட்டு. அன்னைக்கு நம்ம நகத்தில் விடுறது கருப்பு. மே 4 தமிழ்நாட்டின் வெளிச்சம். தளபதி முதலமைச்சர் என்ற சிம்மாசனத்தில் அமர வைப்பது. நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், நேரங்கள் இல்லாத காரணத்தினால் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இந்த சட்டமன்ற தொகுதிக்கு புதுசாக வந்த அண்ணன் செங்கோட்டி அண்ணன் அவரெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆதவர்ஜுனன் அவர் விளையாட்டெல்லாம் பார்த்து இளைஞர்கள்லாம் நல்லா இருக்காங்க. அதுமாரி ராஜ்மோகன் அண்ணன் நம்மளது வெற்றி வேட்பாளர். அவரை ரொம்ப வெற்றி அடைய வைக்கணும். எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கான வேட்பாளர். மக்களோட இணைந்து பணியாற்றன்னு நினைக்கக்கூடியவர். என்னெல்லாம் கூட பிறந்த தம்பி மாதிரி பார்க்குறாரு. அவரெல்லாம் நம்ம வாக்கு போட்டு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சு சட்டசபைக்கு அனுப்பணும். நம்மளோட குறைபாடெல்லாம் சொல்லணும். அண்ணன் VS பாபு அண்ணனும் சரி, அண்ணன் JCD பிரபாகர் அண்ணனும் சரி, அனைவரையும் என் இரு கூப்பி கணக்கண்டு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் ஒன்றிணைவோம், தமிழகத்தை வென்றெடுப்போம். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். கிழக்கு பகுதி செயலாளர் திரு ராஜேஷ் அவர்களை உங்கள் உரையாற்ற பெருந்தலைவன் காமராஜர் இந்த மண்ணை ஆண்ட காலம் தமிழகத்தின் பொற்காலம். அதற்கு பிறகு அந்த மாமனிதனை இந்த மண்ணை விட்டு விரட்டுவதற்காக 1947 திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து 1967 அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார்கள். முதலமைச்சராக அண்ணா பொறுப்பேற்ற போது ஒவ்வொரு மேடையிலும் தன்னுடைய ஒரு விரலை நீட்டி பேசுவார். அவர் அன்றே உணர்த்தி இருந்தார், நான் ஓராண்டு காலம்தான் இந்த மண்ணிலே முதலமைச்சராக பணியாற்றுவேன் என்பதை அவர் ஏற்கனவே உணர்த்தி இருந்தார். அதற்கு பிறகு இந்த நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், திமுக என்ற கோட்டைக்குள் புகுந்த கருணாகம் கருணாநிதி அவர்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணை ஆண்ட போது தமிழகத்தின் மீது ₹1 கடன் இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே ஆட்சிக்கு வந்தார்களோ அன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கடன் இன்று 10,30,000 கோடி கடன். ஒரு மாதம் 5,500 கோடி வட்டி, ஒரு வருடத்திற்கு 65,000 கோடி வட்டி எங்கிருந்து வருகிறது? நம்முடைய வரிப்பணம். மீண்டும் இந்த 2 கழகங்களும் இந்த மண்ணில் இருந்தால் நாம் வாழுவதற்கு இந்த மண் தகுதி இல்லாத மண்ணாக மாறிவிடும் என்பதற்காக கடவுள் மனிதனை ரட்சிப்பதற்காக, மீட்டெடுப்பதற்காக மனிதராக அவதரித்து வந்தார். அதுபோலத்தான் இந்த மண்ணிற்கு முதலில் வந்தவர் ஆபிரகாம், 2வது கிருஷ்ணர், 3வது மோசஸ், 4வது ஜொராஸ்டர், 5வது புத்தர், 6வது ஜீசஸ் கிரைஸ்ட், 7வது முகமது நபி, 8வது பாப், 9வது பகாவுல்லா, 10வது ஒருவர் வருகிறார், கல்கி பகவான். இவர்களெல்லாம் ஆன்மீக வழியில் இந்த மண்ணிலே மக்களை மீட்டெடுப்பதற்காக வந்தவர்கள். அதுபோல இந்த 2 கழகங்களிடமிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக அந்த ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தலைவர் தான் எங்களுடைய தலைவர் புரட்சி தளபதி அவர்கள். இந்த தளபதி இல்லை என்றால் இந்த நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்பதற்காக ஒரு கட்சி 25 கட்சிகளோடு கூட்டணி, ஒரு கட்சி 10 கட்சிகளோடு கூட்டணி, ஒன்று மதவாத கூட்டணி, ஒன்று சிறுபான்மை கூட்டணி, எந்த கூட்டணியும் இல்லாமல் மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணியாக வைத்து உங்களை நம்பி களம் காண்கின்ற தலைவர். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு இளைஞனை அறிவிக்கிறார் என்னுடைய தலைவர் தளபதி அவர்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு இளைஞரை அறிவிக்கிறார். நம்முடைய கழகத்தினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், உங்களுடைய நெஞ்சங்களில் எல்லாம் நீங்காது இடம் பெற்றிருக்கின்ற எனது பாசமிகு தம்பி, மேடையில் அமர்ந்திருக்கின்ற ராஜ்மோகன் அவர்கள் எனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சிறப்புரையை உங்களுக்கு ஆற்றுவார். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், மகாபாரத போரிலே இருவருக்கு சண்டை. ஒன்று பாண்டவர்கள், மற்றொன்று துரியோதனர்கள். பாண்டவர்கள் நல்லவர்கள், துரியோதனர்கள் அநீதியின் பக்கம் நிற்கிறவர்கள்.
போர் வருகிறது. இந்த போரிலே பாண்டவர்களும் துரியோதனரும் மோதுகிறார்கள். இருவருமே கிருஷ்ண பரமாத்மாவிடம் செல்கிறார்கள். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், நான் நல்லவர்களில் பக்கம்தான் என்று சொன்னார். அப்போது துரியோதனர்கள் சொன்னார், எங்களுக்கு எதிராக எந்த கொடிய ஆயுதங்களையும் போரிலே பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார். அதற்கும் கிருஷ்ண பரமாத்மா ஒத்துக்கொண்டார். ஏனென்றால் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கழுத்திலே சங்கு, சக்கரம், வில், வாள், கடாயுதம் போன்ற ஆயுதங்களை கழுத்திலே அணிந்திருப்பார். அவர் சொன்னார், நான் எந்த கொடிய ஆயுதத்தையும் பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னார். போர் நடைபெற்றது. அந்த போரிலே பாண்டவர்களுக்கு ஆதரவாக, அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கிருஷ்ண பரமாத்மா வந்தார். அந்த போரின் போது கழுத்தில் இருந்த சங்கை எடுத்து ஊதினார். லட்சோப லட்சம் வீரர்கள் மடிந்து விழுந்தார்கள். அதுபோல இந்த தேர்தலிலே இந்த இரண்டு கழகங்களை வீழ்த்துவதற்காக அந்த ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட சின்னம் தான் விசில் சின்னம். வருகின்ற தேர்தலில் எனது தளபதி விசிலை எடுத்து ஊதுவார். இலை கருகிவிடும், உதய சூரியன் மறைந்துவிடும், விசில் சத்தம் தமிழகம் முழுவதும் பறக்கும். ஏனென்று சொன்னால் எனது தளபதி உங்கள் வீட்டு பிள்ளை. இது ஊரறிந்த உண்மை. அவர் செல்லுகின்ற பாதை நீங்கள் காட்டும் பாதை என்பதை சொல்லி ஒரே ஒரு முறை வாக்குகளை தாருங்கள், இந்த நாட்டை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 58 மாதம் திமுக ஆட்சி எப்போ தேர்தல் தேதி அறிவிச்சாங்களோ அப்பயே திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் டம்மி முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இப்போ பொம்மை முதலமைச்சர் ஆயிட்டார். அவரால் ஒரு பலனும் கிடையாது. தமிழ்நாடு மக்கள் இது வரைக்கும் பட்ட துயரங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. ஏன்னா நம்ம நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய தளபதி அவர்கள் முதல்வர் நாற்காலியில் அமர போகிறார். மக்கள் நீங்கள் எல்லாம் அந்த முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்குண்டான திட்டங்கள்லாம் ஏராளமாக இருக்கிறது. குறிப்பாக மகளிருக்கான, பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டங்கள் ஏராளமாக தளபதி அவர்கள் ஒரு சில விட்டத்தை உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாரு. இன்னும் விரிவான தேர்தல் அறிக்கை வரப்போகுது. இப்போ நான் ஒரு சில வார்த்தைகள் அண்ணன் ராஜ்பவன் அவர்களை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நான் பிரியப்படுறேன். ஏன்னா அதுக்காக தான் மெயினாக கூப்பிட்டாரு நான் வந்தேன். நான் பார்த்த மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர்கள் அண்ணன் ராஜ்பவன் அவர்களும் ஒரு நல்ல மனிதர். ஏன்னா அவருடைய பேச்சாற்றலாலும் அவருடைய கழகத்தின் செயல்களாலும் தமிழ்நாடு முழுவதும் நன்கு அறிந்துபட்டவர். அவர் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிப்பார். ஆனால் நம்மளுடைய தளபதி அவர்கள் நீ எழும்பூர் தொகுதி மக்களுக்காக நீ உழைக்கணும், நீ எழும்பூர் போய் நில்லு என்று சொல்லி அவரை வேட்பாளராக அறிவிக்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அண்ணனோட உழைப்பு அப்படி. நம்மளுடைய தம்பி லைலாமணி அவர்கள்லாம் பேசும்போது அண்ணனை பற்றி எல்லாமே சொன்னாங்க. எந்த நேரமும் ஃபோன் எடுக்கக்கூடியவர், உங்களுக்காக வரக்கூடியவர்னு சொன்னாங்க. அது முழுக்க உண்மைதான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு ஓட்டு போட்டு அமைச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க பணக்காரர்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்க, கார்பரேட் கார்கள் போய் அவங்க பேசுவாங்க. ஆனால் உங்களோட ஒருவராக இருக்கும் அண்ணன் திரு ராஜ்மோகன் அவர்கள் நீங்கள் சட்டமன்றத்துக்கு அமைச்சிங்கன்னா உங்களில் ஒருவராக அவர் போய் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பாரு. ஏழைகளின் பிரதிபலிப்பாக அவர் இருப்பார், தாய்மார்களினோட பிரதிபலிப்பாக அவர் இருப்பார். இந்த தொகுதியில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் அவர் உடனுக்குடன் சட்டமன்றத்தில் எழுப்பி உங்களுக்கான கண்டிப்பான ஒரு தீர்வை கொடுப்பார் என்பதை இதில் எதுவும் எந்தவித மாற்றமும் இல்லை. நான் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்கிறாரு, நம்மளுக்கு இந்த கட்சி பவள விழா கட்சி நம்ம கட்சிக்கு எதுக்கு பாடம் எடுக்கணும்னு சொல்கிறார். நான் கேட்குறேன், திமுக இத்தனை வருஷம் அமைச்சருக்கு ஆட்சி அமைச்சிருக்கு, ஆனால் ஒரு வாட்டி கூட தனித்து ஆட்சி அமைக்கலை. ஏதோ கட்சியோட தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. நான் சேகர் பாபு அமைச்சருக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் பவள விழா கட்சின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த பவள விழா கட்சிக்கு நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் எங்களுடைய தளபதி அவர்கள் தனித்து நிற்கிறாரு. அந்த திராணி உங்களுக்கு இருக்கா? நீங்கள் 21 கட்சியோட கூட்டணி நிற்கிறீங்க. எந்தெந்த கட்சின்ற பேரே தெரியல, அந்த கட்சிக்கெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்து நிற்க வைக்கிறீங்க. ஏன்னா தளபதியை கண்டு பயம். நீங்கள் உண்மையான ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டணி தேவையில்லை, மக்கள் உங்களை தொடர்ந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு நீங்கள் எந்த வித நல்லதும் பண்ணலை. மக்களுக்கு மாறா பண்ணது என்னன்றது அன்றாட நம்ம நியூஸ் பேப்பர் டிவிலையும் பார்த்தாலுமே தெளிவாக தெரியுது. ஆகவே இன்னும் ஒரு 1.5 மாதத்து, இன்னொரு 35 நாளில் நம்மளோட தளபதி ஆட்சி தமிழ்நாட்டில் வளரப்போகுது. தளபதியோட குரல் செஞ்சாஜ் கோட்டையில் ஒலிக்க போகுது. மக்களுக்கான ஆட்சி மலரும் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.